ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது புதன்கிழமை காலையில அன்னைக்கு லீவுன்றதால கிச்சனுக்கு வரதுக்கே டைம் ஒரு 6:30 மணி போல ஆயிடுச்சு. இந்த மானம் தான் வந்து எப்பவுமே ஏறுக்கு மார்க்கா பண்றது அதோட வேலையாச்சா, பசங்களுக்கு லீவ் விட்டாங்க. மழையும் வந்து நின்னு போச்சு. அதனால காலையில இன்னைக்கு சஷ்டியோட முதல் நாள் இல்லையா? மகாகந்த சஷ்டி முதல் நாள். காலையில வந்து விளக்கேத்திடலாம் அப்படின்றதுக்காக விளக்கேத்த ஆரம்பிச்சிருந்தேன். நான் வந்து மகாகந்த சஷ்டி அப்ப நான்வெஜ் வீட்ல வந்து செய்ய மாட்டேன். அந்த 6 நாளுமே காலையில, ஈவினிங் வந்து விளக்கேத்துவேன். அப்படிதான் சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் வந்து இருப்பேன். நெறைய பேர் இப்போ யூடியூப்ப ஓப்பன் பண்ணாலே வெறும் கந்த சஷ்டி விரதம், அதுக்கப்புறம் முருகர் பாட்டு இந்த மாரி தான் வருது. நெறைய பேருக்கு ஃபீல் பண்ணலாம். இந்த மாரி நம்மளால இருக்க முடியலையே அப்படின்ட்டு. விரதம் இருக்கமோ இல்லையோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. மனதார அவர நெனச்சு உள்ளன்போட நெனச்சாலே போதும். கண்டிப்பா வந்து முருகர் வந்து நமக்கானத வந்து அருள்வாரு. அதனால நம்மளால விரதம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்த மாரி வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். நெறைய பேர் நெறைய விதமான விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். 6 நாள் விரதம், 7 நாள் விரதம் எல்லாரோட விரதம் கண்டிப்பா முருகப்பெருமான் நடத்தி குடுப்பாரு. நானுமே வந்து வேண்டிக்கிறேன். இந்த 7 நாள் கந்த சஷ்டி விரதம் இருக்கவங்க கண்டிப்பா வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சேர்த்து வந்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நானுமே வந்து வேண்டிக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து நெறைய பேர் கந்த சஷ்டி விரதம் இருக்காங்களே, நாமளும் வந்து இருந்து பார்ப்போம் அப்படின்ற மாரி ஒரு ஆர்வத்திலயும், அளவில்லாத வந்து பக்தியிலுமே வந்து ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா உடம்பு ஒத்துழைக்காம போயிடுது இல்லையா? அதிலயே வந்து பாதியிலேயே நிறுத்திட்டா, அது வந்து மன கஷ்டமா போயிடும். அதனால வந்து நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால வந்து நம்ம கடவுள் வந்து நம்மகிட்ட வந்து விரதலா இருந்து எல்லாம் செய்யணும் அப்படின்லாம் கேட்கவே இல்ல. நம்ம தான் வற்புறுத்திக்கிறோம். அதனால நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விரதம் தான் நமக்கு வந்து செட் ஆகுன்றதால நான் ஒரு நாள் விரதம் தான். அதனால உங்க உடம்புக்கு எப்படி இருக்கோ அந்த மாரி வந்து தகுந்த மாரி எடுத்துக்கோங்க. 6 நாள், 7 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த 3 நாள் விரதம் கூட இருக்கலாம். இல்ல சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மயிலம் போயிருந்தப்ப அந்த ஸ்டிக் வந்து வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வந்து அப்படியே இருந்ததா, சரி இன்னைக்கு விளக்கேத்துறதா ஞாபகம் இருந்தது. சரி ஒட்டலான்னு ஒட்டி பார்த்தேன். அது சரியா ஒட்டவே இல்ல. சரி ஃப்ரிட்ஜ்ல தானே நம்ம கிச்சன்ல தானே அதிகமா இருப்போம். ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல டெய்லியும் பார்க்கலாம். அது அடிக்கடி பார்க்கலான்ட்டு அங்க ஒட்டி பார்த்தேன். சரியா ஒட்டவே இல்ல. சரி வேற கம்மு தான் வாங்கிட்டு வந்து ஒட்டலான்னு அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னடா இது தீபாவளி முடிஞ்சு பலகாரம் செய்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. எதுக்காகன்னா, குலோப் ஜாம்லாம் செஞ்சேன். அதெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. பக்கத்து பக்கத்துல குடுத்து நாங்க சாப்பிட்டுமே வந்து காலி ஆயிடுச்சு. 2 பாக்கெட்ல 1 பாக்கெட் இருந்தது. என் தங்கச்சி பையனுக்கு குலோப் ஜாம்னா அவ்ளோ பிடிக்கும். சரி ஊருக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சேன். அவங்கள வாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஊருக்கு போயிட்டு நேரா பாண்டிக்கு போயிட்டாங்களாம். சரி நம்ம செஞ்சு எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறத சரி ஊற வச்சிருந்தேன். இந்த அதிரச மாவு வந்து பார்த்தீங்கன்னா, நோம்புக்கு செஞ்சுட்டு அப்படியே மீதி வந்து பாதி அப்படியே சட்டியிலே வந்து வச்சுட்டேன். அதையுமே வந்து கொஞ்சமா அரிசி மாவு அரைச்சு போட்டு, சரி அதையும் தட்டி போட்டு எடுத்துட்டு போயிடலான்றது அதையுமே வந்து எடுத்து போட்டுருந்தேன். இந்த குலோப் ஜாம் ரெசிபி வந்து போன இந்த ஷார்ட்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டு கேட்டுருந்தாங்க ரெசிபின்ட்டு. குலோப் ஜாம் மாவு வந்து நான் பெருசா எதுவுமே எதுவுமே போட மாட்டேன். இந்த பால் இதெல்லாம் கூட சேர்த்து வந்து பிசைவாங்க. நெய் ஊத்தி பிசைவாங்க. அதெல்லாமே எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். லைட்டா வந்து பச்சை தண்ணி போட்டு பெசஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் விரிசல் இல்லாம உருட்டி எண்ணெயில போட்டு எடுத்துருவேன். அவ்வளோதான். மத்தபடி பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல. விரிசல் எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி மாவே பெசையக்கூடாது. ரொம்ப சாஃப்ட்டா வந்து பெசையணும். அது மாரி அந்த உருண்டை பிடிக்கிறப்பயும் பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டாவே வந்து உருண்டை பிடிக்கணும். அப்பதான் விரிசல் இல்லாம குலோப் ஜாம் இந்த மாரி வரும். ஒரு பாக்கெட் குலோப் ஜாம் இவ்வளோ தான் வந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மீந்தத வந்து வடை மாவு வந்து ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். அதே காலையில டிஃபன் எதுவுமே வந்து செய்யல. இந்த மாரி மீதிய வச்சு அன்னைக்கு காலையில வந்து ஓட்டியாச்சு. வடையுமே ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. வெள்ள உளுந்த ஒரு 2 மணி நேரம் இல்ல 1 1/2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில வந்து ஊற வச்சுரணும். இல்ல வெளியில வந்து ஊற வச்சுட்டு, ஐஸ் தண்ணிய ஊத்தி மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு அப்படியே போட வேண்டியது. அந்த மாரி போட்டா இந்த மாரி புசு புசுன்னு வருதுன்னு இப்பதான் எனக்குமே வந்து எதிர் வீட்டு ஆண்டி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நல்லா புசு புசுன்னு நல்லாவே இருக்கு. அடுத்த டைம் வடை வந்து செய்ய போறீங்கன்னா, இந்த மாரி ஐஸ் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கு. இது அரிசி மாவு தேவையில்ல, சோடா மாவு தேவையில்ல, பொட்டுக்கடல மாவு தேவையில்ல, கடல மாவு எதுவுமே தேவையில்ல. அப்படியே வந்து பிளைனாவே அரைச்சாலே இந்த மாரி நல்லா சூப்பராவே இருக்கு. அன்னைக்கு காலையில தோசை எதுவுமே வந்து டிஃபன் செய்யல. இந்த வடையும், இந்த பாயாசமே வச்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. போனோனே எங்கள பார்த்தோனே ஒரே ஜாலி தான் எங்கள பார்த்தோனே. ஃபர்ஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலலாம் இருந்திருக்கான். இப்ப வாடான்னா கூட வரமாட்றான். அவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்டான் போல இருக்கு ஸ்கூல் போறதுனால. தீபாவளினால எல்லா வருஷமும் என்னால முடிஞ்சது காசோ, பணமோ எதுவும் குடுக்க முடியல. ஏதோ பலகாரம் எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வருவேன். இந்த டைம் அதிகமா செய்யாதனால பார்த்தீங்கன்னா, இந்த குலோப் ஜாமுன் கொஞ்சம் அதிரசம். முறுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பெஷலா செஞ்ச மைசூர் பாக்கு இதெல்லாம் நீங்க நான் செஞ்சத நீங்க சாப்பிட்டே ஆகணுன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வந்தேன். என் தங்கச்சி பசங்க சாப்பிடுவாங்க. ஆனா எதுவுமே அவளுக்கு செய்ய தெரியாதனால எதுவுமே வந்து செய்யல. நானும் ஒரு முறுக்கு பாக்கெட்டாச்சும் வாங்கி பசங்களுக்கு செஞ்சு குடுன்னேன்.
சொன்னேன். ஆமா போ எங்க நான் செய்யறதுன்னு அப்படியே செய்யவே இல்ல. அதனால தான் எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வந்திருந்தேன். அவங்க வீட்டு ஓனர் இருக்காங்க. என்ன மாரியே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர செடி லவ்வர். அதனால எப்ப போனாலுமே அவங்க வச்சிருக்க செடியெல்லாம் நான் போய் ஒரு கண்ணு வந்து பார்த்துட்டு வருவேன். அந்த மாரி எல்லாம் பட்டன் ரோஸ்லாம் சூப்பராவே இருந்தது. அப்படியே பொழுதோட மழை வந்துற போதுன்னு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. மழையில வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி நோம்புக்காக குளிச்சதுல சளிலாம் நல்லா மார்சல் விழுந்து பிடிச்சிக்கிச்சு. பயங்கரமா வந்து பேசவே முடியல. அதான் 2 நாளா வந்து பேசியே வந்து வீடியோ போட முடியல. கொஞ்சம் பேசினாலே வந்து இருமல் வந்துடுது.